Welcome students. இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா circular motion. So circular motion வந்து one of the very important topic as far as the CBSE and competitive exam is concerned. இதுல இருந்து ஒரு क्वेश्चन வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய NEET எக்ஸாமினேஷன்ல அதிகபட்சமா. So இதுல நம்ம படிக்க போற விஷயங்கள் இந்த சாப்டருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இல்லாம நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போற நிறைய டாபிக்கு இங்க நம்ம படிக்க போற கான்செப்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இங்கே தான் நம்ம மொதல் வாட்டி ஒரு பாடி ரொட்டேஷ்னல் பாத்குள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சர்க்குலர் மோஷன்னா பேசிக்காக பாருங்கள், ஒரு பாடி ஒரு சர்க்குலர் பாத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ சர்க்குலர் பாத்தில் இருக்கும்பொழுது என்னென்ன மாதிரியான கைனமேட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அதுக்கு இருக்குது, ஸோ என்னென்ன விஷயங்கள் அதுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே படிக்க போகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சென்டர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் r உங்களுடைய பாடி ரொட்டேட் ஆக போகுது. ஸோ அந்த பாடிக்கு ஒரு டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி இருக்கும். ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டினா அதோடைய லீனியர் வெலாசிட்டி. குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஒரு சென்டரை பொறுத்து உங்கள் பாடி போகும். ஸோ அப்படி போகும்பொழுது நிறைய விஷயங்கள் அதுக்கு நடக்கும். இட் வில் ஹாவ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இட் வில் ஹாவ் ஆங்குலர் வெலாசிட்டி, it will have angular acceleration, அப்புறம் centripetal acceleration மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் என்னென்ன விஷயங்கள் படிச்சிங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரியான விஷயங்கள் உங்கள் சர்க்குலர் மோஷன்லேயும் நடக்கும். எக்ஸாம்பிள், அங்கே லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சிங்க இல்லையா, அதை தான் இங்கே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அங்கே வெலாசிட்டினா இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி, அங்கே ஆக்சிலரேஷன்னா இங்கே ஆங்குலர் ஆக்சிலரேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் படித்த கைனமேட்டிக்கல் குவான்டிட்டியையும் சர்க்குலர் மோஷனில் படிக்க போகிற கைனமேட்டிக்கல் குவான்டிட்டியையும் ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய ஈக்குவேஷன்ஸ் நான் இங்கே எழுதுவேன். ஸோ அதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ டு பிகின் வித், சென்டர்லேருந்து ஆறுங்கிற ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாத்தில் உங்களுடைய பாடி வந்து ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி வீல ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இமீடியட்டாக ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். கவனமாக கவனிங்க. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இட்ஸ் அகெயின் அ வெக்டர் குவான்டிட்டி. எப்படி நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டர் குவான்டிட்டியோ அதே மாதிரி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் லுக்ஸ் லைக் திஸ். எஸ் பார் அப்படிங்கிறது லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், தீட்டா பார் இஸ் யுவர் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆர் இஸ் தி ரேடியல் வெக்டர். ஓகே, இம்பார்ட்டண்ட். இங்கே தீட்டாவுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரேடியன். ரேடியன்னா யூ கேன் ஐதர் ரெப்ரசன்ட் இட் லைக் பைஸ் ஆர் யூ கேன் ரெப்ரசன்ட் இட் லைக் தீட்டாஸ். ஓகே, π/2, π/3, π/4 அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைனா ஆங்கிள்ஸ் வச்சு 30 டிகிரி, 20 டிகிரி, 40 டிகிரின்னு சொல்லி நம்ம இந்த தீட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. So angular velocity அப்படிங்கிற குவான்டிட்டியை we used to represent it with a symbol omega, and the relationship between the linear velocity and the angular velocity is given like this. V bar is equal to omega bar cross r bar it is. Okay, this is the relationship between the linear velocity and angular velocity. இதில் omega தான் angular velocity. Omega can be written as 2 pi n. N is called the frequency. So frequency na enna? Number of rotation per second. So this is what your angular velocity is. So இதே மாதிரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு குவான்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஸோ பாருங்கள், ஸோ ஆங்குலர் ஆக்சிலரேஷன்னா என்ன? இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பல் ஆல்ஃபா.
So the relationship between the linear acceleration and the angular acceleration is given by this. So இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது displacement, linear displacement, linear velocity, linear acceleration. Angular displacement, angular velocity, angular acceleration. இப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? So this is how it is written. அதே மாதிரி angular acceleration வேற எப்படி எழுதலாம்னா omega f minus omega I by t. நம்ம எப்படி acceleration is nothing but change in the velocity by time ன்னு சொல்றோமோ அதே மாதிரி angular acceleration is nothing but change in the angular velocity by time ன்னு சொல்லலாம். Okay, so this is how it is written. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் centripetal acceleration. So centripetal acceleration னா என்ன? எப்பலாம் ஒரு பாடி circular motionல இருக்குன்னு நான் சொல்லிட்டாலோ நான் அதுக்கு acceleration என்னன்னு கேட்டுட்டேனா I am referring to the centripetal acceleration. இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம். ஓகே, சர்க்குலர் பாத்தில் இருக்கிற எல்லா பாடிக்குமே மேண்டேட்டரியாக சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பாருங்கள், AC is the symbol used for centripetal acceleration, which is nothing but V square by R. V square by R. நான் V மறுபடியும் எப்படி எழுதுவேன்னா R omega square எழுதுவேன். அதுக்கப்புறம் ஒமேகாவை எப்படி மாற்றலாம்னா we can just change it like 2 pi n. இங்கேருந்து நான் மாற்றுவேன் R time 4 pi square n squared. ஸோ இந்த மாதிரி you can just keep building it up. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the first problem goes like a linear acceleration of a car is 10 meters per second square. If the wheel of the car has a diameter of 1 meter, the angular acceleration of the wheel will be. So literally நீங்கள் இப்போ angular acceleration கண்டுபிடிக்கணும், providing that 10 meter per second square of linear acceleration and 1 meter of diameter. So பாருங்க, நான் first இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். The linear acceleration A is equal to 10 meters per second squared. இதுதான் வந்து linear acceleration. Radius பார்த்தீங்கன்னா which is 1.2 meters. ஓகேவா? it is 1.2 meters. linear acceleration தெரியும், radius தெரியும், angular acceleration வேணும். இப்போ தான் நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், where a bar is equal to alpha bar cross r bar. புரியுதா? ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இருக்கே சார், என்ன பண்ணுறது? சைன் தீட்டா வந்துருமே. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இட்ஸ் அ லீனியர் ஆக்சிலரேஷன். ஒரு காரோடைய லீனியர் ஆக்சிலரேஷன் எப்பயுமே அந்த சர்க்குலர் பாத்துக்கு டான்ஜென்ஷியலாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர்ஸ் வில் ஆல்வேஸ் பி 90 டிகிரி. அதனால் சைன் தீட்டா வில் பி 1. A is given as 10 equal to alpha into 1 by 2. So alpha is equal to 20 radian per second square அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். 20 radian per second square அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணால் your option B is your answer. Option B will be your answer. It's easy and straightforward. Okay. So இப்போ அடுத்த question பார்ப்போம். The angular speed of a motor increases from 600 rpm to 1200 rpm in 10 seconds. What is the angular acceleration of the motor? So இப்போ நீங்கள் angular acceleration கண்டுபிடிக்கணும், provided that 600 rpm 1200 rpm னு ஏதோ கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட. ஸோ ஃபஸ்ட் ஆர்பிஎம்னா என்ன? ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட். ஓகே, ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்து இது என்னதான் குவான்டிட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா, ஆங்குலர் வெலாசிட்டியா என்னன்னு நமக்கு தெரியல. ஆக்சுவலாக த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் பர் மினிட் கொடுத்துருக்கான். ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம என்ன படித்தோம், நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் மேட் பர் செகண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ லிட்ரலாக இது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி.
ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி டேர்மை நான் கொண்டு போயிட்டு ஒமேகாவில் போட்டேன்னா எனக்கு ஒமேகா கிடச்சிரும். ஸோ தீஸ் டூ ஆர் யுவர் ஆங்குலர் வெலாசிட்டி டேர்ம்ஸ். உங்களுடைய மோட்டார் வந்து ஃபஸ்ட்டு மெதுவாக சுற்றிட்டு இருக்கு, அப்புறம் வேகமாக சுற்ற போகுது. இது எவ்வளோ நேரத்தில் நடக்குதுன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இன் 10 செகண்ட்ஸ். அப்போ உங்களுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னங்கிறது தான் கேள்வி. சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு final angular velocity minus initial angular velocity by time. Final angular velocity minus initial angular velocity by time, which is equal to பாத்தீங்கன்னா 2 pi nf minus 2 pi ni divided by t இதுதான் உங்களுடைய angular acceleration. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த குவான்டிட்டிஸை எடுத்து உள்ளே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஆனால் பெர் மினிட் இருக்கிறத பெர் செகண்டுக்கு மாற்றிக்கணும். சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 பையை காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஃபைனல் பார்த்தீங்கன்னா 1200 by 60. ஒரு நிமிஷத்துக்கு 1200 முறை சுற்றுச்சுன்னா ஒரு செகண்டுக்கு இட் வில் ரொட்டேட் டு 20 டைம்ஸ். minus 600 divided by 60. okay, இன்னும் டினாமினேட்டரில் நம்ம டைம் போடலை, divided by 10 seconds. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டும்னா just we have to simplify it and bring it down. இதை கேன்சல் பண்ணால் it becomes 20, இதை கேன்சல் பண்ணால் it becomes 10. ஸோ alpha is equal to 2 pi radian per second squared. The answer 2 pi radian per second squared. பாருங்க, it's again very simple. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன குவான்டிட்டி இருக்கோ அதை எடுத்து நம்மளுடைய ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். சில நேரங்களில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Yes. Now we move to the next question. இங்க பாத்தீங்கன்னா a stone is tied to one end of a string of 50 cm long is whirled in a horizontal circle with a constant speed. Whirled அப்படின்னா சுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்ப்ரிங் இல்லாமல் அது ஸ்ட்ரிங் மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோடைய எண்டில், ஒரு கயரோட எண்டில் ஒரு பாடியை கட்டிட்டு நான் ஹரிசாண்டலாக சுற்றுறேன் இப்படி. ஓகே, உங்கள் கயரோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர். ஆப்வியஸாக உங்கள் சர்க்கிளுடைய ரேடியஸும் 50 சென்டிமீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? இஃப் த ஸ்டோன் மேக்ஸ் 10 ரெவல்யூஷன் இன் 20 செகண்ட்ஸ், தென் வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஆஃப் த ஸ்டோன்? ஸோ இங்கே என்ன ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க? ஆங்குலர் ஆக்சிலரேஷனா லீனியர் ஆக்சிலரேஷன்? எதுவும் சொல்ல, அவங்க வெறும் ஆக்சிலரேஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எப்போல்லாம் ஒரு பாடி ஒரு சர்க்குலர் பாத்தில் இருக்கோ அப்போல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக அதுக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்கும். அதுதான் அதோடைய சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ த சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v²/r. சரி, ஆனால் நம்மக்கிட்ட என்னென்ன குவான்டிட்டிஸ் இருக்குது? ஆஃப்கோர்ஸ் ரேடியஸ் இருக்குது, which is 0.5 meters and 10 ரெவல்யூஷன் 20 செகண்டுக்கு. அப்போது ஃப்ரீக்வன்சி எடுக்கலாமா? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பெர் செகண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ 10/20 0.5 ரெவல்யூஷன். ஓகே, இல்லைனா 0.5 ஹெர்ட்ஸ்ன்னு போடுறேன், which is the same. ஓகே, இப்போது R இருக்குது, N இருக்குது, ஆனால் என் ஃபார்முலாவில் V இருக்குது, R இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும், இந்த குவான்டிட்டிஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃபார்முலாவை மாற்றணும். See here, the velocity over here is the linear velocity. அதை நம்ம angular velocity-யை மாற்றிக்கலாம். where AC is equal to R omega squared. But still it's not enough. இப்போ ஒமேகாவை நான் என்ன பண்ணலாம், 2 pi n எழுதி சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது இருக்கும். பாருங்க, ஸோ AC is equal to R into 4 pi squared n squared. ஸோ இப்போ நமக்கு R n ரெண்டுமே ஃபார்முலாவில் வந்துடுச்சு. அந்த ரெண்டு குவான்டிட்டி தான் என்கிட்ட இருக்கவும் செய்யுது. ஸோ
AC is equal to 4 pi squared into 1 by 2 into 1 by 2 whole squared. Okay, 1 by 2 into 1 by 2 whole squared. இப்படி substitute பண்ணிட்டு we can just finish it off. Where AC is equal to, இப்போ என்னுடைய ஆப்ஷன்ஸை பார்க்குறேன், என் ஆப்ஷன்ஸில் எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் இருக்குது, சென்டிமீட்டர் per second ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அப்போ பெட்டர் நான் என்ன பண்ணிடுறேன், ஐ வில் ஜஸ்ட் ஹேண்டில் திஸ் இன் சென்டிமீட்டர்ஸ் இட் செல்ஃப். 50னே நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஆர் 50னா இது 50ஆக மாறிடும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அதுவும் இல்லாமல் பையோட வேல்யூவையும் அவன் ரீசப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு பையோட வேல்யூ 3.14னு தெரியும். அதை நான் அப்ராக்சிமேட் பண்ணி 3ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா என் கேல்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ 4 into 9 into 50 divided by 4. ஓகே, ஸோ AC is equal to 450 centimeter per second squared. சென்டிமீட்டர் per second squared. ஸோ நமக்கு எந்த ஆன்சருக்கு கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் ஏக்கு கிட்ட இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் 493 இருக்குது, இங்கே 450 இருக்குது, ஏன் சார் நம்ம கிட்ட வரல? பாருங்கள், நான் இங்கே பை வேல்யூவை பெருசாக அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படி அப்ராக்சிமேட் பண்ணதுனால தான் என் கேல்குலேஷன் என்னால் சீக்கிரமாக போட முடிஞ்சுது. ஸோ எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் கிடச்சிது. எப்பயுமே ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நீங்கள் எத்தனை ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரீங்கிறது முக்கியம் கிடையாது. கடைசியாக என்ன ஆன்சரை மார்க் பண்ண போகிறீங்கிறது தான் அந்த சூப்பர்வைசர் இல்லைனா அந்த பேப்பரை இவாலுவேட் பண்ண போகிறவர் பார்க்க போகிறார். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸை கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் என்னுடைய பை வேல்யூவை அப்ராக்சிமேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ நவ் we move to the next question. Two cars going around a curve with a speed at 90 km/h and the other at 15 km/h. Each car experiences same acceleration. ரொம்ப முக்கியம். Okay, the radii of curves are in the ratio. The radii of the curves are in the ratio. இப்போ ரெண்டு கார் ரெண்டு வித்தியாசமான ஸ்பீட்ஸில் போகுது, ஒரு சர்க்குலர் பாத்தில் போகுது, ஒரு கர்வ்டு பாத்தில் போகுது. ஸோ அந்த கர்வுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்குது. அவன் என்ன சொல்லிட்டான்னா ரெண்டுத்துக்குமே ஆக்சிலரேஷன் சேம்னு சொல்லிட்டான். உடனே உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும், லீனியரா ஆங்குலரா? ரெண்டுமே கிடையாது. ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் போகுதுன்னா என்ன ஆக்சிலரேஷன் அதுக்கு மேண்டேட்டரியாக இருக்கணும்? சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஸோ இந்த ரெண்டு காருக்குமே சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் தான் காமன். ஸோ உடனே நான் என்ன பண்ணுறேன், AC1 ஈக்குவல் டு AC2ன்னு எழுதுகிறேன். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. இப்போது இங்கேருந்து நான் பொறுமையாக ரெடியூஸ் பண்ணுவேன். என்ன வரும், V1 ஸ்கொயர் பை R1 ஈக்குவல் டு V2 ஸ்கொயர் பை R2. ஏற்கனவே நம்மக்கிட்ட V1 V2 இருக்குது, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான் உள்ள. ஸோ V1 by V2 the whole squared equal to R1 by R2. So V1 என்ன 90 km/h, V2 என்ன 15 km/h. 90 by 15 whole squared equal to what is R1 by R2? நமக்கு தெரியாது. ஸோ அதை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரேஷியோலேயே வச்சு. ஸோ நான் அதை ரைட் ஹேண்ட் சைடை நான் டச் பண்ணவே மாட்டேன், நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் இவாலுவேட் பண்ண போகிறேன். பாருங்க, R1 by R2 கேன்சல் பண்ணால் you will get 4. ஆனால் என்ன இருக்குது, இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் என்ன 16. ஸோ 16 by 1 is equal to R1 by R2. இதுதான் உங்களுடைய ஆன்சர். 16 by 1 is equal to R1 by R2. Very simple and straightforward. Simple and straightforward. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனை நம்ம இப்படி தான் டீல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் த டேட்டா தட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஃபார்முலாவை தேடணும். அண்ட் தென் சப்ஸ்டிடியூட் தட் இன் டு திஸ் அண்ட் யூ வில் டைரக்ட்லி கெட் தி ஆன்சர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். கண்டிப்பாக எல்லாருமே இதை படிக்கணும்.
Okay, so with this note, we come to the end of this session. We will again meet in the next session with a different set of topics. Thank you.